கைஸ், நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்ததுனால நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். நம்ம லைஃபே வேறு மாறி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணுவோம், சே இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அதுபடி தான் நம்ம லைஃப் போகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் வர்ற ஹீரோயின் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க. டெய்லரிங் ஷாப் தான் வச்சுருக்காங்க. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் அதை அவங்க தப்பாக பயன்படுத்துறதுனால அவங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம த்ரில்லாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Negative K, nothing further, just city cabbie on the corner. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் செத்து பொணமா கீழே கிடக்கிறா. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதில் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ நான் எதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னால் அதை கேட்டுட்டு இவளுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் இருப்பா, ஐயோ பாவம், இவன் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் இவ உயிர் பொழைக்க முடியும், இவ பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இவன் வந்து ஒரு செல்ஃபிஷு, இவன் வந்து ஒரு கொலகாரி, இவன் வந்து ஒரு முட்டாளு, இவன் அவளோட தேவைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா, இவன் வந்து ஒரு ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுவீங்களா? இது எல்லாமே நம்ம எடுக்கிற சாய்ஸ், அதாவது நம்ம பண்ணுற முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப இவ பெட்ல கண் முழிக்கிறா. தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சவ அப்படியே பெட்ல இருந்து மேலே பார்க்குறா. மேலே நிறைய நூலில் இவளும் இவங்க அம்மாவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோட்டோலாம் பார்த்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதில் நூலை இழுத்தா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இவன் அம்மா கூட ஓடி ஆடி விளாட்றப்பெல்லாம் வந்து அம்மா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள். அதெல்லாம் இழுத்து கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. சரி, அதுக்கப்புறம் குளிச்சு நீட்டாக வந்து நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தா கடையில் ஒரு கஸ்டமர் இல்லை, கடையே அமைதியாக இருக்குது. இவன் என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப இவ ஃபோனுக்கு கிரேஸ் அப்படின்ற ஒரு கிழவி கால் பண்ணுறாங்க. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கிழவிக்கு இன்னைக்கு கல்யாணம்னு. எஸ், அந்த கிழவிக்கு உண்மையாகவே கல்யாணம். ஹாப்பி மேரிட் லைஃப் பார்ட்டி. அதுக்கப்புறம் அந்த கிழவிக்கு தைச்சி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இவன் அந்த கிழவி வீட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப தூரம் போகணும். இவனும் கார் எடுத்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவ தைச்சி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை அந்த கிழவிக்கு போட்டுவிடும்போது அந்த கிழவி சும்மா இல்லாமல் வம்பிழுக்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், அவங்களும் டெய்லர் தானே, ஆனால் அவங்க ஏன் செத்தாங்கன்னு தெரியுமா? பேய் மாதிரி உன்னை பெற்று வச்சுருந்தா அவங்க சாகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பிழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிழவி கை கால் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த டெய்லரிங் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் இவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டு பதட்டத்தில் ஹீரோயின் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிழவியோட ட்ரெஸ் பட்டன் கழண்டு போயிட்டு ஒரு குழிக்குள்ளே விழுகிற மாதிரி நிற்குது. ஹீரோயின் அதை வேகமாக எடுக்கிற மாதிரி போயிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, எங்கள் அம்மாவை பற்றியா தப்பாக பேசின, கிழவி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்டுறா. இதை பார்த்து அந்த கிழவி டென்ஷனில் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு வேற பட்டனை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற பட்டன் என்கிட்ட இல்லை, நான் கடைக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறத அந்த கிழவி கேட்டுட்டு, எனக்கு ஏற்கனவே டைம் ஆச்சு, என்ன பண்ணுறது தெரியாது, நீ போய் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோயின் என்னால் அதெல்லாம் முடியாது, எவ்வளோ தூரம் நான் போய் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வருது, நீங்கள் எதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா, அப்படியா உனக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹீரோயின் மிரண்டறா. ஏன்னா ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கா. இப்போ இந்த கிழவி கொடுக்குற காசை வச்சு தான் அடுத்து பொழப்பியே ஓட்டணும் அப்படின்றப்ப, ஐயோ இந்த கிழவி என்ன இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கடைக்கு போகிறாங்க. இவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கீழே அங்கங்கே என்ன செதறி கிடக்குதுன்னா ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருட்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த கொக்கைன் அந்த மாதிரி வெள்ளை கலர் அந்த மூக்கில் வச்சு உரிவாங்கள ஃபாரினர்ஸ், அந்த பொருள்லாம் வந்து கீழே கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பணப்பெட்டி இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தா ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு கை விலங்கு போட்ட ஒருத்தரை காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை பார்த்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பணப்பெட்டியை பார்த்துட்டு டக்குன்னு காரை நிறுத்திடுறா. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணுறா. அப்போ தான் ஒரு விஷயம் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, நம்மளே ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கோம், இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும், அதனால வந்து போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண வேணாம், இந்த பணத்தை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறா. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்மளால் தான் டெய்லர் ஆச்சு, 2 நூலை எடுத்துகிட்டு போய் 2 பேர்த்தோட கையிலையுமே கோர்த்து வச்சுட்டு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போனால் 2 பேர்த்தோட கைக்குமே கன் வர்ற மாதிரி அந்த கீழே கன்னும் கிடந்திருக்கு. அந்த கன்னில் வந்து கைத்தை கட்டி இவங்களோட கையிலையும் கட்டிட்டு அந்த பணப்பெட்டி இருக்குல்ல அதை எடுத்து காருக்குள்ளே போட்டுட்டு இவ வேகமாக காரை ஓட்டுறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த 2 கன்னுமே 2 பேர்த்தோட கைக்கு வந்துடுது. அவனு
2 பேர் மாற்றி மாற்றி சுட்டுக்கிறானுங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ நம்ம தொக்கா மாட்டிட்டோம் அப்படின்னு. அது எதனால தான் இந்த ஐடியா பண்ணி கன்னை 2 பேர்த்தோட கைக்கு போகிற மாதிரி பண்ணால. அது பண்ணும்போது அந்த நூலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஊசி இருக்குது தெரியுமா, அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஊசியில் இவளோட டெய்லரிங் ஷாப்போட நேமே தெள்ள தெளிவாக இருக்குது. இப்போ ஹீரோயின் ஐயோ நம்ம பேரோட மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஊசியை எப்படியோ கண்டுபிடிச்சிடறா. முன்னாடியே இருக்குது எடுத்துடுறா. ஆனால் இன்னொரு ஊசியை கஷ்டப்பட்டு இவ தேடிட்டு இருக்கப்ப அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் இருக்கானுங்கள அதில் ஒருத்தனோட கையில் நறுக்குன்னு ஏற்றி இருக்கு. இவ அதை போயிட்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சைடு அந்த ஹெல்மெட் போட்டவன் இருக்கான் தெரியுமா, அவன் குண்டடிப்பட்டு உயிரோட தான் இருக்கான். அவன் பக்கத்தில் இருக்க கன் எடுத்து ஹீரோயினை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப டக்குன்னு ஹீரோயின் அதை பார்த்துட்டு நான் உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு முன்ன ஷூட் பண்ணி பழக்கல. அது இல்லாமல் ஒரு பயமாகவும் இருக்குது. சரி இவனை நம்ம அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட் அந்த ஊசியை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் தூரத்தில் ஏதோ வண்டி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவ பதட்டத்தில் அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறா. அதுக்கப்புறம் கீழே செதறி கிடந்த அந்த போதை பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி காட்டுக்குள்ளே வீசிட்டு அந்த செத்து கிடந்தான் தெரியுமா அவனையும் காட்டுக்குள்ளே உருட்டி விட்டுட்டு ஹெல்மெட் போட்டவன் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் காரில் ஏற்றி படுக்க வச்சு காரில் இவனை கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் படுக்க வைக்கிறா. இந்த இடத்துல தான் ஒரு ஹைலைட்டு என்னன்னா, இவன் அந்த உடச்சி போட்டா தெரியுமா ஊசி, அது இவளோட கார் டயரில் ஏற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை கம்மி பண்ணி விட்டுட்டு இருக்கு. அதை ஹீரோயின் பார்க்கல, பட் அந்த ஹெல்மெட் போட்டவன் பார்த்துட்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த டெய்லரிங் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. இவனை எப்படியாவது மேலே கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளானை ஹீரோயின் போடுறாங்க. அது என்னன்னா, ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு சன்னமான நூல் வச்சிருப்பாங்களே அதை வச்சு இவனோட கையும் காலையும் டைட்டாக கட்டி இவனை ஒரு கவர் பண்ண மாதிரி பண்ணி இந்த கிணத்துலாம் வந்து தண்ணி எடுக்கிறக்கு ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே ஸ்ட்ராங்கான கயிறு, அதையும் வச்சு அந்த டெய்லரிங் மிஷின் இருக்குல்ல அதில் சுற்றி அதை ஓட விட்டுறா. அது கொஞ்சம் கொஞ்சமாக இவனை மேலே இழுத்தாலும் ஹீரோயினோட சப்போர்ட் இல்லாமல் அவன் மேலே வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இவங்களும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியாக அவனை மேலே கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இந்த பிளான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்கறக்கு மலை மாடு மாதிரி இருக்கான். அவனை ஹீரோயினால் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால தான். அப்பாடா இவனை எப்படியோ மேலே கொண்டு வந்தாச்சு அப்படின்னு பெருமூச்சு வர்றப்ப அந்த கிளவி இருக்குது தெரியுமா, கல்யாண கிளவி, அது வந்து டெய்லரிங் ஷாப்போட கதவை தட்டிட்டு இருக்கு, என்னோட பட்டனை கொடுன்னு. இப்போ ஹீரோயின் இருக்கிற பிரச்சனையில் இந்த கிளவி வேற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த இவன் இருக்கான் தெரியுமா மேலே கொண்டு வந்த ஹெல்மெட் போட்டவன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னை யாராவது காப்பாற்றுங்க, இந்த கொலகாரி என்னை கொன்றுவான்னு நினைக்கிறேன், கீழே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு இவன் கத்துறான். இவன் வாயில் ஒரு துணியை வச்சு அடைச்சி விட்டுட்டு அவசரமாக ஹீரோயின் போயிட்டு ஒரு பட்டனை எடுத்து அந்த கிளவிக்கு தைச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த கிளவி என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேமா, சாரி, நான் என்ன பண்ணுறது, இது எனக்கு 3வது கல்யாணம், ஸோ ப்ராப்பராக எல்லாம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இவன் வாயில் இருக்க துணியை எடுத்து விட்டா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து ஒருத்தனை உருட்டி விட்டில, செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தனை உருட்டி விட்டில, அவன் யார் தெரியுமா, அவன் இந்த ஊரோட மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையன். அவன் வந்து அதாவது அவங்க அப்பா வந்து நம்மளை தேடி கண்டிப்பாக வருவான், முக்கியமாக உன்னை தேடி வருவான், ஏன்னா நீ தான் வந்து பேரோட மாட்ட போகிற, அந்த மாதிரி அடையாளங்களை விட்டு வந்திருக்க, கண்டிப்பாக உன்னை தேடி வருவான், 2 பேருமே சாக போனோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்க டைமில் கீழே ஒரு தாத்தா வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இல்லைங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னதுனால அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால சரி கொடுங்க நான் தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப இவன் ஹெல்மெட் போட்டோ இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அந்த நூல் இருக்குல்ல அந்த நூலெல்லாம் இழுத்து பணப்பெட்டி இருக்குல்ல பணப்பெட்டி எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடுவோம் அப்படின்றதுக்காக அதை இழுத்து அப்படியே படியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு இந்த தாத்தாவை எப்படியாவது கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, என்னால் இன்றைக்கி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. டக்குன்னு அவர் போகிறக்கும் இவன் வந்து கீழே பணப்பெட்டியோட கீழே விழுகிறக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அந்த கேங்ஸ்டரோட பையன் உயிரோடு இருந்தானா இப்போ பிரச்சனை கிடையாது. ஹீரோயின் தான் 2 பேர்த்தோட கையிலையுமே கன்னை கொடுத்தனால மாற்றி சுட்டதில் அவன் செத்து போயிட்டான்ல. ஸோ தான் பையனை யார் கொன்னது அப்படின்றத கண்டிப்பாக அந்த கேங்ஸ்டர் தேடி கண்டுபிடிச்சி வருவான் அப்படின்றது இந்த ஹீரோயினுக்கும் முன்னாடியே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சீனில் அந்த காரில் வந்து அந்த ஊசி குத்தி பஞ்சர் ஆச்சு தெரியுமா, அதை அந்த சீனில் ஹீரோயின் நோட் பண்ணாத மாதிரி நம்மகிட்ட காமிச்சாலும் ஹீரோயின் அதையும் நோட் பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோயினுக்கே தெரியுது எப்படியா இருந்தாலும் அவன் அந்த ஊசியை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சி வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் பையனை போட்டு தள்ளியிருக்கோம், கண்டிப்பாக நம்மளை கொல்றதுக்கு இங்கே வருவான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஹெல்மெட் போட்டவன் இருக்கான்ல அவனை வந்து சேரில் உட்கார வச்சு நூலை வச்சு நல்லா சுற்றி அவன் கையில் ஒரு கன்னை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் அங்கேயும் இங்கேயும் நூலை போட்டு இழுத்து இப்போ அவங்களோட ட்ராப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் அதாவது அந்த கேங்ஸ்டர் வந்து கதவை திறந்தான் அப்படின்னா படியில் மேலே உட்காந்துருக்கவன் இவன் கீழே வந்து விழுவான், இவன் கையில் கன் இருக்குது, இவன் வந்து அந்த கேங்ஸ்டர் போட்டு தள்ளுவான். இதுதான் ஹீரோயின் போட்ட பிளானு. இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு அவங்க மேலே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த கேங்ஸ்டர் வந்து கதவை திறக்கிறான், கையில் ஒரு கன்று வச்சுருக்கான். இவன் கதவு திறந்த உடனே இவன் கையில் இருக்க கன்று அந்த நூலில் சுற்றி இப்படி கையை தூக்குன மாதிரி மேலே நிற்கிறான். இவன் கையில் கன்று இருக்குல்ல அதாவது இந்த ஹெல்மெட் போட்டவன் இருக்கான்ல அவன் படியிலிருந்து சேரோட உருண்டு வந்து கீழே விழுந்துடுறான். இப்போ இவன் கையில் கன்று இருக்குல்ல இவன் வந்து அந்த கேங்ஸ்டர்
கேங்ஸ்டர் போட்டு தள்ளுறக்காக கன் எடுத்து சுடுறான். அதில் புல்லட்டே இல்லை. இப்போ அந்த கேங்ஸ்டர் சும்மா இருப்பானா, அவன் கையில் இருக்க துப்பாக்கியை வச்சு இந்த ஹெல்மெட் போட்டவனா போட்டு தள்ளிடுறான். இவன் ஹீரோயின் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க. இவன் பின்னாடியே துரத்திட்டு போய் அவங்களோட கால்லையே கரெக்டாக சுட்டுறான். அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு அவங்க அந்த டெய்லரிங் நூல் இருக்குது தெரியுமா, அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தில் போட்டு நெரிச்சு ஹீரோயினை போட்டு தள்ளிடுறான். அப்புறம் என்ன ப்ரோ படம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயின் அந்த பணப்பெட்டியை பார்த்ததுக்கப்புறம் இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் எப்படி போயிருக்கோ அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் கார் வருது. உள்ளே இருந்து யாருன்னு பார்த்தா ஒரு கிளவி இறங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு சரி ஓகே அவங்க மைண்டுக்குள்ளே மனசில் யோசிக்கிறாங்க இங்கே ஒரு பணப்பெட்டி இருந்துக்குமே அதை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க டைமில் சரி ஹீரோயினோட காரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை செக் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. அவங்க நூல் கண்டெல்லாம் கொண்டு போகிற பாக்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த பணப்பெட்டியோட செயின் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கை விட்டு எடுத்து பார்த்தா அங்கே பணப்பெட்டி இருக்குது. அப்போ அந்த கிளவி இவங்ககிட்ட சொல்கிறாங்க என்னம்மா உன்னை நல்லவன் நினச்சா இப்படி பணம் தூக்கி காரில் வச்சிருக்கிறியே, நீயும் வந்து இவனை மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற இதுன்னு தான் நினைக்கிறேன். சரி 3 பேர் ஸ்டேஷனுக்கு வாங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்தையுமே ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் அந்த கிளவி என்ன கேட்குதுன்னா டே உண்மை சொல்லுங்கடா, இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு, நீங்களாம் யார், என்னென்னு உண்மை சொல்கிறீங்களா இல்லை நானாக கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த இவன் ஹெல்மெட் போட்டவன் வாயை திறக்க மாட்டான். இவன் இருக்கான்ல கேங்ஸ்டரோட பையன், அவன் மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, அதை வந்து நான் சொதப்பிட்டேன், கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து என்னை போட்டு தள்ள போகிறாரு, அது மட்டும் கிடையாது என்னை இங்கே வச்சிருக்க உங்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவார் அப்படின்னு அவன் சொல்கிறப்ப இந்த கிளவி என்ன சொல்லுன்னா அதெல்லாம் உங்கள் அப்பனால ஒன்றுமே பிடுங்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அது எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனா அந்த கிளவி இருக்குல்ல, அந்த கிளவி கல்யாணம் வர கிளவி இருக்குல்ல பட்டன் கிளவி, அந்த கிளவி கல்யாணத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறப்ப ஹீரோயின் என்ன கேட்குன்னா அவங்க அப்பா வந்து நம்மளையெல்லாம் போட்டு தள்ள போகிறான்னு சொல்லிட்டு இருக்கான், நீ என்னடானா இது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு ஜாலியாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அவங்க அப்பன் கிடையாது, எந்த கொம்பை வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையோட கையிலையுமே ஹேண்ட் கஃப் அதாவது கை விலங்கு போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவனுங்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கடா நம்ம ஒழுங்காக தப்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பணம் இருக்குல்ல அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஹெல்மெட் போட்டவனும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி 2 பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பிக்கணும்ல அதனால ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது என்னன்னா ஹீரோயின் அந்த ஹெல்மெட் போட்டவன்ட்டு உன்னோட ஷூ லேஸ் இருக்குல்ல அதை கழட்டி வீசு அப்படின்னு சொன்னதுனால அதை கழட்டி வீசினதுக்கப்புறம் இவங்க ஏதோ பேப்பர்லாம் வச்சு அந்த நூல் கண்டெல்லாம் இருக்குல்ல அந்த தைக்கிற நூல் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு ஒரு ராக்கெட் மாதிரி ரெடி பண்ணி அந்த சாவி எடுக்கிறதுக்கு ஹேண்ட் கஃபோட சாவி எடுக்கிறதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக அடிக்கிறாங்க. அதுவும் போய் அந்த சாவியோட அந்த சந்தில் போயிட்டு பின்னாடி சொருகுது. இவங்க இப்படி சாவி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த சைடு மேரேஜ் ஃபங்க்ஷனில் அந்த கிளவி போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பட்டன் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னூசி போட்டு வச்சிருக்கு. இவங்க போட்டிருந்த பின்னூசி கல்ண்டு முதுகில் குத்தி குத்தி ரத்தம் வர மாதிரியே ஆயிடுச்சு. இது அந்த போலீஸ்கார கிளவிகிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார கிளவி என்ன சொல்லுது அப்படின்னா வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து உனக்கு ரொம்ப லக்கியான நாள், இதை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ஹீரோயின்லாம் கட்டி போட்டிருந்தாங்களா அந்த ரூமுக்கு வர்றாங்க. ஆக்சுவலாக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வேற எங்கேயும் நடக்கல, ஸ்டேஷனுக்கு மேலே தான் நடக்குது. ஆனால் ஸ்டேஷனில் அன்றைக்கி யாருமே இல்லை. இந்த போலீஸ்கார கிளவி வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாவியை எடுக்கிற முயற்சியை கைவிட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட் போட்டவனோட பெல்ட்டையும் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க வர்றாங்க உன்னோட பெல்ட்டை உள்ளே இழுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கு இவன் வந்து பெல்ட்டை உள்ளே இழுத்துறான். இவங்களும் தன்னோட கையில் இருந்த அந்த நூல் கண்டை உள்ளே இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கார கிளவி ஹீரோயின்ட்ட வந்து உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில் இருந்த விலங்கை மட்டும் அவுத்து இவங்க கூப்பிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த கல்யாண கிளவியோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு திரும்ப இவங்களை கொண்டு வந்து ரூமில் வச்சு மறுபடியும் ஹேண்ட் கஃபை போட்டுட்டு இவங்க திரும்ப மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் மேலே போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் இவங்க 2 பேர்த்திட்ட மறுபடியும் சொல்கிறாங்க ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், எப்படியாவது சாவி எடுத்து நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா பணத்தை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப பெல்ட்டு அந்த கயிறு இதெல்லாம் வச்சு ஒரே அடி இவங்க வாயில் வந்து எதையோ வச்சு ஊதுறாங்க. அப்படியே அந்த நூல் கண்டு போயிட்டு சாவி அந்த இதில் படுது. அதுக்கப்புறம் இவனோட பெல்ட் இருக்குது தெரியுமா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக சாவியை எடுத்துடுறாங்க. சாவியை எடுத்து அந்த ஹெல்மெட் போடவன் ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோயினோட ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தா அவன் மட்டும் விவரமா அவனோட மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பணப்பெட்டி இருக்குல்ல அதை எடுத்து அவனால் நடந்து கூட போக முடியல, அப்படியே ஊர்ந்து தவந்து அப்படியே வெளியே போய் கீழே போயிடுறான். இப்போ பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்களா ஹீரோயின் அந்த கேங்ஸ்டரோட பையனும், அவன் எப்படியாவது சாவி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அங்கே சாவி கண்ணு கெட்டின தூரத்தில் எங்கேயுமே இல்லை. சரி வேற எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஒயர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒயரை எடுத்து தன்னோட வாயிலேயே கடிச்சு உள்ளே வந்து காப்பர் கம்பி இருக்குல்ல அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் ஒரு சாக்கெட் இருந்திருக்கு அதுக்குள்ளே விட்டோம்னா எர்த்து வரும்ல இதை வச்சு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பர் கம்பி இருக்குது தெரியுமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்கெட் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா அவன் வந்துடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக மாடிக்கு போயிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கல அந்த போலீஸ்கார கிளவி காலிலேயே இவன் சுட்டுறான். அந்த கல்யாண கிளவி ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்க
அவங்க இவன் காலிலே விழுந்துடுறாங்க, என்னை வந்து உயிரோட விட்டுருங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் வேறு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயிரோட விட்டுட்டு இவங்க இருக்க ரூமுக்கு வந்துடுறான். இந்த ரூமுக்கு வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறப்ப பார்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் பையனை பார்த்து என்ன கேட்குறான்னா, என்னடா உன் புது கேர்ள் ஃப்ரெண்டா, சரி ஓகே அழகாக தான் இருக்கா, ஆனால் இனிமேல் இருக்க மாட்டான், நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன் எடுத்து சுடுறக்காக ரெடியாக இருக்கான். இவன் அந்த மாதிரி கன் பாயிண்டில் வச்சிருக்கப்ப காலில் சுடுவாங்கன்னா போலீஸ்கார கிளவி இருக்குது தெரியுமா, அது அப்படியே ஊர்ந்து இவங்க இருக்க ரூமுக்கு வந்துடுது. அந்த கிளவி அந்த சாக்கெட்டுக்கு கீழே தான் படுத்திருக்குது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒயர் எடுத்து சாக்கெட்டுக்குள்ளே விடு அப்படின்னு சொன்னதை அந்த போலீஸ்கார கிளவி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்து அந்த கம்பியை சாக்கெட்டுக்குள்ளே சொருகினதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்த கேங்ஸ்டர் வந்து கையில் கன் வச்சுருந்தாங்களா, அவனோட அந்த கன் அந்த ஓட்டைக்குள்ளே சொருகினால இது எர்த்தடிச்சு அவன் பயங்கரமாக சாக்கடிச்சு கீழே விழுந்துடுறான். பட் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அவன் கையில் இருந்த ட்ரிகர் அழுத்தி ஹீரோயினோட வயிற்றுலேயே 2 புல்லட் இறங்கிடுது. ஹீரோயின் செத்துறாங்க. எஸ், இந்த கதையிலையும் தப்பான முடிவு எடுத்தனால ஹீரோயின் க்ளோஸ். இப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 சான்ஸை நான் தப்பாக யூஸ் பண்ணி செத்தா என்ன, 3வது சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த சீனை காட்டுறாங்க. இவங்க அந்த கிளவியோட பட்டனை தொலைச்சிட்டு திரும்ப பட்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு இருக்க டைமில் ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எதுக்குடா பிரச்சனை, நீங்கள் செத்தா சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னென்னா, எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து பண கஷ்டன்றது இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாது, அதுக்காக அந்த பணத்தை மட்டும் எடுத்துப்போம், அதாவது அவனுங்களை உயிரோடு விட்டுருவோம், அந்த பணத்தை மட்டும் நீட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து காரை கிளப்பிட்டு மறுபடியும் அந்த ரோட்டுக்கு வந்தா அங்கே வந்து பார்த்தா அந்த கேங்ஸ்டர் அப்போ இருக்கான்ல அவன் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஐயோ இவன் எங்கடா இங்கே, சரி போலீஸுக்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார கிளவிக்கு கால் பண்ணா கரெக்டாக அந்த போலீஸ்கார கிளவி அந்த கல்யாண கிளவியோட மேரேஜை அட்டன் பண்ணிட்டு இருக்கு. அதனால இவளோட ஃபோனை எடுக்கல. சரி ரைட்டு, இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறா ஹீரோயின். அதை வந்து அந்த கேங்ஸ்டர் அப்பனும் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க பையனை கூட்டிட்டு அந்த கேங்ஸ்டர் அப்ப அந்த ஹோட்டலுக்கே வந்து ஹீரோயின் இருக்க டேபிள்லேயே வந்து உட்காந்துடுறான். வந்து உட்காந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாருமா, நீ பார்த்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத, ஒருவேளை அப்படி சொல்லிட்டுனா உன்னை போட்டு தள்ளிடுவேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி இருந்துடலாம், இப்படி ஒரு சம்பவத்தை கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் அவனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி புல்லட்டு அடிபட்டுருச்சு, என் பையனுக்கு வந்து அடிபட்டுருக்கு, அதுக்கு வந்து நீ தான் தையல் போடணும் அப்படின்னு சொன்னதுனால இவன் வந்து தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அவனுக்கு தையல் போட்டுட்டு இருக்கப்ப அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் தையல் போட்டு என்னை காப்பாற்றினாலும் எங்கள் அப்பா என்னை போட்டு தள்ள தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப வெளியே அந்த ஒரு தாத்தா வந்து எனக்கு தைச்சு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் பேர் ஆக்சுவலாக ஆஸ்கார், அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பார்பரா இருக்கல ஹீரோயினோட அந்த டெய்லரிங் டப்பா இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அந்த கொலகாரர் இருக்கான்ல கேங்ஸ்டர், அவன் ஒரு கேங்ஸ்டர்னு தெரியாமல் நார்மலாக ஒருத்தர் பேசுகிற மாதிரி என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னப்பா பார்பராவோட டெய்லரிங் டப்பா மட்டும் இருக்குது, அவளை காணோம், அவளை தான் நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. அந்த இவனுக்கு கேங்ஸ்டரோட பையனை கூட்டு போகிறப்ப ரத்தம்லாம் கீழே சிந்தி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இவர் ஒரே பயமாயிருது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தப்பான நேரத்தில் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த பையனை வந்து உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் உட்காரக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனோட ஷூ லேஸ் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே இவளோட அந்த டெய்லரிங் நூல் இருக்குல்ல அதை கோர்த்து வச்சிருக்கா, அதுக்கு ஒரு பிளானும் இருக்குது. இவன் உட்காந்ததுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் அப்போ இருக்கான்ல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏமா இவனை நம்பி நான் ஒரு வேலை கொடுத்தேன், இவன் சரியாக பண்ணலை, அது என்ன வேலைன்னா இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து கொக்கைனோ ஏதோ வந்து ஒரு டீலர்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வாடா அப்படின்னா இவன் அவன்கிட்ட போயிட்டு அந்த போதைப் பொருளை வந்து கொடுக்காமையே காசை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அப்படி பண்ணிட்டு திரும்பி வர்றப்ப அந்த ஹெல்மெட் போட்டவன் இவனை துரத்திட்டு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்குது, இவனை நம்பி ஒரு வேலையும் கொடுக்க முடியல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன் நான், ஆனால் எனக்கு வந்து உன் மேலே இருக்க கோபம் போகணும், நான் வந்து உன்னை உயிரோடு விடணும்னா நீ ஒரு விஷயம் இங்கேயே பண்ணணும். என்னென்னா இந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோயின் இருக்குல்ல, அவளோட கழுத்தை கரகரன்னு அறுத்து கொள்ளு, எனக்கு வந்து உன் மேலே இருக்க கோபம் போயிடும், நீ வந்து இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அவன் இதுக்கு முன்னாடி கொலை இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. இப்படி அந்த கேங்ஸ்டர் கிளவே அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாட்டை போட்டு பயங்கரமாக பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இவனுங்க 2 பேரும் என்னடா இவளுக்கு உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப தான் நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னா, இவ டான்ஸ் ஆடுற கேப்பில் கையில் இருந்து அந்த நூல்கண்டை வச்சு அந்த நூலை எல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி சேருக்கு அடியில் அது இதுன்னு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு சுற்றி ஒரு ட்ராப் ரெடி பண்ணுறா. அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த கல்யாண கிளை
வந்து பார்பரா உன்னை தான் தேடிட்டு இருந்தா, எனக்கு பட்டனை சரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறப்ப கேங்ஸ்டர் அப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிளவி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நீ யாருன்னே தெரியாது, எனக்கு வந்து நான் வந்து இவளுக்கு காசு கொடுத்துருக்கேன், அவள் தான் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே தனியாக ஒரு ரூமுக்கு அவளை கூப்பிட்டு போயிடறான். அங்கே போயிட்டு பட்டன் சரி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த கேங்ஸ்டர் அப்பா பையங்கிற சொல்கிறா, நீ வந்து இவளை மட்டும் போடக்கூடாது, அந்த கிளவியும் போட்டு தள்ளுண்டா அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளவிக்கு வந்து பட்டன் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி ஓகே எனக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இங்கேயே விட்டுட்டு அவள் காரில் ஏறி கிளம்பி போகிறான். ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டரோட பையன் தையல் போட்டுட்டு இருக்கப்ப ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். என்னன்னா, அதான் நீங்கள் வந்து என்னதான் தையல் போட்டு என்னை காப்பாற்றினாலும் எங்கள் அப்பா வந்து என்னை கொல்ல தான் போகிறாரு, எப்படியாவது அவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டதுனால ஹீரோயின் ஓகே நான் ஏதாவது ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ டான்ஸ் ஆடிட்டு அந்த ட்ராப்பே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க பிளான் பண்ணபடி ஹீரோயின் அந்த கேங்ஸ்டரோட பையன்கிட்ட அந்த கைத்தை புளிச்சு இழுடா அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் இழுக்கிறான். அந்த ட்ராப்பில் இருந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு கன் வந்து பொட்டார் 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 நிறைய புல்லட்டை கேங்ஸ்டர் அப்பனோட உடம்புல இறக்கிடுது. அவன் அந்த இடத்துலயே செத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கேங்ஸ்டர் பையன்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓகேப்பா நீ நினச்ச மாதிரியே உங்கள் அப்பாவை போட்டு தள்ளியாச்சு, இனிமேல் நீ சுதந்திரமாக வாழலாம், தப்பிச்சுக்கோ, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்பி வர்றாங்க. அப்படி வர்றப்ப தான் அந்த கேங்ஸ்டரோட காரில் அந்த பணப்பெட்டி இருக்கிறத பார்த்துட்டு இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு தன்னோட காரில் வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த அந்த கேங்ஸ்டர் பையன் இப்போ என்ன பண்ணுறான்னா, என்னடா நம்மளோட பணத்தை இவ எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டு அவங்க அப்பா இருக்கான்ல, அவங்க அப்பனோட ஜோப்புக்குள்ளே கை விட்டு பார்த்தா கார் சாவி இருக்குது. அந்த கார் சாவி எடுத்துகிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் வர்றான். ஹீரோயின் கடைக்கோ வீட்டுக்கோ வந்துட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அங்கே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. பணம் மட்டும் இல்லாமல் பாம்பும் இருக்குது. அது கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைமும் ஓடிட்டுருக்கு. இவன் அந்த டைம் முடியறக்குள்ள அதை தூக்கி எறியலான்னு பார்க்குறான். பட் தூக்கி போட முடியல. அந்த இடத்துலையே வெடிச்சு ஹீரோயின் கருகி செத்து போயிடுறா. எஸ், 3வது கதையிலையும் அவளோட சாப்டர் க்ளோஸ். இதை பார்த்து அந்த கேங்ஸ்டரோட பையனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஐயோ பரிதாபமாக உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனை தான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. இப்போ 4வது கதையை காட்டுறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் அந்த பட்டன் உருண்டு போச்சுல, அதை வந்து அந்த குழிக்குள்ளே போடாமல் அதை எடுத்து அந்த கிளவிக்கு நீட்டாக தைச்சி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றப்ப லெஃப்ட் திரும்பி போனால் தான் அந்த சம்பவமே நடந்திருக்குது. அந்த பணப்பெட்டி கீழே கிடந்தது, இவனுக்கு கிடந்தது, எல்லாமே நடக்குது. இவ என்னன்னா, ஆளை விடுங்கடா சாமி, நான் வந்து நேராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்டில் இவ போகிறான். அந்த கேங்ஸ்டர் அப்போ இருக்கான்ல, அவன் இவன் காரை மறைச்சிட்றான். இவ டக்குன்னு என்னடா எங்கே போனாலும் இவனு வந்துடுறானு, நம்மளை உயிரோட வாழ விட மாட்டானு போல அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்திலே கேட்குறா, என்னங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி அவங்க விழுந்து கிடந்தாங்க தெரியுமா, அந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறப்ப அவளும் வந்து பயத்தில் இந்த மாதிரி இங்கே போனீங்கன்னா அங்கே இருக்குது அப்படிலாம் வந்து சொன்னதுனால இவ ஓகே, இவ வந்து நமக்கு வந்து அட்ரஸ் சொல்லியிருக்கா, இவளுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பணத்தை இவன் காரில் தூக்கி போட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அந்த கேங்ஸ்டர் வந்து பணம் கொடுத்தான்ல, அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவளோட கடையை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு பணம் வந்து இப்போ காருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஹீரோயினுக்கு மைண்டில் இருக்க விஷயம் என்னென்னா, நீட்டாக அந்த கிளவிக்கு பட்டனையும் தைச்சி கொடுத்தாச்சு, நம்ம இவனுக்கு இருக்க ரூட்லேயும் போகலை, இங்கே வந்து பார்த்தா இந்த கேங்ஸ்டர் இருந்தான், ஆனால் அவன் நம்மளை போட்டு தள்ளாமல் நீட்டாக பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ ஊருக்கு போகிறோம், ஊர்லேயே பெரிய கடையாக நம்ம கடையை மாற்றுறோம், பிஸ்னஸை டெவலப் பண்ணி லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தோடு அவள் போகிறான். இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அடுத்தவனோட பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு இந்த முடிவை எடுத்தால் இதோட பின் விளைவுகள் என்ன வரும் அப்படின்றத யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சாவு தான் நிச்சயம் அப்படின்றத சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட கதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். லைட்ஸ் ஆஃப்.